கர்நாடக தலைநகர் பெங்களூருவில் நேற்று இரவு முழுவதும் பெய்த கனமழையால் ஒட்டுமொத்த நகரமும் வெள்ளத்தில் தத்தளிக்கிறது. சாலை மற்றும் ரயில்வே சுரங்க பாலங்களில் மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்தும் ஸ்தம்பித்துள்ளது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார். முகிலன், தற்போது பெங்களூருவின் நிலைமை எப்படி இருக்கிறது? மழை தொடர்கிறதா? லாவண்யா, நேற்று இரவு சுமார் 8 மணி அளவில் தொடங்கிய மழை கர்நாடக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்தது. குறிப்பாக பெங்களூர் நகர பகுதியிலும் மிக கனமழை பெய்துள்ளது. இந்திய வானிலை மையத்தின் அறிக்கையின்படி கர்நாடகாவில் நேற்று இரவு 8 மணி தொடங்கி சுமார் 10 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பல இடங்களில் பதிவாகியுள்ளது. குறிப்பாக சம்மங்கிராமன் நகர் இந்த பகுதியில் 14 சென்டிமீட்டர் மழையானது நேற்று பதிவாகியுள்ளது. இன்னும் 1ஆம் தேதி வரை கனமழை இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவித்துள்ளது. குறிப்பாக இந்த அவுட்டர் ரிங் ரோடு வெளிவட்டார சாலையில் கடல் போல் நீர் தேங்கியுள்ளதாகத்தான் தற்போது தகவல்கள் கிடைக்கின்றன. கடந்த வாரம் நாம் இது போல ஒரு கனமழை பெய்ததை பார்த்தோம். கடந்த வாரமும் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. தற்போதும் நேற்று இரவு மழையை தொடர்ந்து பல்வேறு நகரின் பல்வேறு பகுதிகள் நீரால் சூழ்ந்துள்ளது. இன்னும் போக்குவரத்து பல இடங்களில் ஸ்தம்பித்துள்ளதாகத்தான் முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. மிக குறிப்பாக கடந்த வாரம்தான், அதாவது இந்த அவுட்டர் ரிங் ரோடில் இருக்கக்கூடிய பல்நாட்டு ஐடி நிறுவனங்கள் கர்நாடகா முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார்கள். இது போன்ற தொடர்ந்து நடைபெறுவதாகவும் அவர்களது ஊழியர்கள் சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக லேட்டாக வருவதனால் தங்களுக்கு 200 கோடி ரூபாய் அளவுக்கு மேல் இழப்பு ஏற்படுவதாக முதலமைச்சருக்கு கடந்த வாரம் தான் ஒரு கடிதத்தை எழுதினார்கள். தற்போது இந்த வாரமும் திங்கட்கிழமையே மீண்டும் அந்த அவுட்டரிங் ரோடில் ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபிக் ஜாம் ஏற்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளில் நீர் தேங்கியுள்ளது. இன்னும் நீர் பல்வேறு இடங்களில் வடியவில்லை என்றுதான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இந்த ரெசிடென்சியல் சொசைட்டிஸ் என்று சொல்வார்கள். கர்நாடகாவில் மாநிலம் முழுவதும் இந்த ரெசிடென்சியல் சொசைட்டிஸ் தான் அதிகமாக உள்ளது. இந்த ரெசிடென்சியல் சொசைட்டிஸிலும் முட்டிக்கு மேல் தண்ணீர் தேங்கி இருப்பதாகத்தான் தற்போது தகவல்கள் வருகின்றது. லாவண்யா, முகிலன், நிலைமையை சீரமைக்க மாநில அரசு தரப்பில் என்னென்ன போர்க்கால நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? வானிலை ஆய்வு மையம் மழை இன்னும் எவ்வளவு நாட்கள் தொடரும் என சொல்லப்பட்டிருக்கிறது? லாவண்யா, நான் ஏற்கனவே தெரிவித்தபடி 9ஆம் தேதி வரை இந்த கனமழையானது தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக கோஸ்டல் கர்நாடகா ஏரியாவில் கனமழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதே போல மக்களுக்கு உதவுவதற்காக 2 ஹெல்ப்லைன் நம்பரையும் தற்போது கர்நாடக அரசு வெளியிட்டுள்ளது. 1533, அதே போல 22660000. இந்த எண்களில் மக்கள் தொடர்பு கொண்டு தங்கள் உதவியை பெறுவதற்காக இந்த ஹெல்ப்லைன் நம்பர்ஸையும் தற்போது கர்நாடகா அரசானது வெளியிட்டுள்ளது. லாவண்யா, தகவல்களுக்கு நன்றி முகிலன்.